நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி பள்ளிப்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை முற்றுகையிட்டு அதிமுகவில் ஒரு பிரிவினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், நிலவரம். சிவரஞ்சனி, அதாவது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிறிதேவி மகன் நேற்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஏற்கனவே நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இருமுறை வேட்பாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய KP பாஸ்கர் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று மாலையே அவருடைய அலுவலகத்தில் ஒன்றிய உறுப்பினர்கள் மற்றும் பேரூர் கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இணைந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டனர். இந்த நிலையில் இன்று காலை அந்த ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் தங்கமணியோடைய இருப்பிடமான பள்ளிப்பாளையத்தில் அவருடைய வீட்டை முட்டுக்கிட்டு கோஷமிட்டனர். அங்கிருந்த அதிமுக உறுப்பினர்களிடம் மற்றும் அங்கிருந்த அதிமுக தொண்டர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் இத்தனை வருடம் கட்சியில் இருந்த எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் புதிதாக கட்சியில் இருந்த துரோகிக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்று தங்கமணியுடைய ஆதரவாளர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அரசாரமான கருத்துக்களை வெளியிட்டனர். இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டனர். இருப்பினும் அவருடைய எதிர்ப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போது நாமக்கல்லுடைய அவருடைய பாஸ்கருடைய அலுவலகத்தில், அதாவது சிறிதேவி மகனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய இதை ரத்து செய்து எங்களுக்கே மீண்டும் தர வேண்டும் என கூட்டம் கூடி பேசி வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவிக்குமார்.